Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவர் ஷேர் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பட்டன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித் ட்ராவல். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மை டிவைஸ் கிளைமிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளைம் ரிவார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸாக ஒர்க் ஆகுது. நியூ மெம்பர் ரிவார்டு அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரீசார்ஜை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ₹500 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறமா ரீசார்ஜ் அப்படிங்கிற பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே அண்ட் அதர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வித்ட்ராவை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹300 இருந்ததுன்னா உங்களால் வந்து வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ 15% வந்து டேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் அரைவல் டைம் வந்து 48 ஹவர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ட்ராவல் அப்ளை பண்ணுறதுக்கு 11 to 6 PM இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மை டிவைஸ் கிளைமிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டிவைஸ் வந்து ஷோ ஆகுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவர்லியாக வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து பேமெண்ட்டை வேலெட் கொண்டு போக முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 500. ஸோ 500க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு ₹15 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 365 இந்த மாதிரி டேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ₹1500 பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹38.40 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம் வந்து உங்களால் வந்து சேம் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இதே சேம் பிளானில் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ₹775 வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ₹3200 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹90 வந்து டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிளிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 365 டேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ₹10,000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹277 வந்து உங்களால் டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிளிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 365 டேஸ் தான். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 பிளான் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு லாங் டைம் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்வைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லிங்க்கு அண்டு இன்விடேஷன் கோடு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய டவுன்லைனில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து 5%, செகண்ட் லெவலுக்கு 2%, தேர்ட் லெவலுக்கு வந்து 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பை பண்ணுறாங்க அப்படின்னா 10%, செகண்ட் லெவலில் வந்து 5%, தேர்ட் லெவலில் வந்து 3% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெபாசிட் பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 டேஸு, ஒரு 30 டேஸு, ஒரு 19 டேஸு, ஒரு 180 டேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து மினிமம் ₹1000 இருந்ததுன்னா உங்களால் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ₹1000 வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 7 டேஸில் வந்து ஒரு ₹1210 ஒரு ₹1220 வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெபாசிட் பிளானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்ற மாதிரி மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டுக்கு தான் போகுது. கலெக்டட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அமௌண்ட்டை வேலெட்டு கொண்டு போக முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷன், சேஞ்ச் பாஸ்வேர்டு, கிஃப்ட் ரெடிம்ஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷனை நீங்கள் டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஸ்டோருக்கு தான் போகுது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓரளவு லாங் டைம் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கங்கிறத நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி அதை ரன் ஆகிற வரைக்கும் நம்மளால் ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பிளானுக்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.